மிளகு, ஜீரகம், வெந்தயம் இந்த 3ஐயும் முதல்ல திரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு திரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா இதை 3ஐயும் லைட்டாக திரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பழுத்த தக்காளி அதையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா அரைச்சிக்கலாம். தக்காளி முழுசாக இல்லாமல் எல்லாமே இந்த மாதிரி ஜூஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கீரையை இந்த மாதிரி உள்ளே சேர்த்து லைட்டாக திரித்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அரையாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்க வேண்டியது தான். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரசம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் காயத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். எப்பொழுதுமே தாளிக்கும் போது தீய சிம்மிலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது 2 நிமிஷம் போல் அப்படியே வேகட்டும். நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த பச்சை வாடை போகிறதுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அழகான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டுடலாம். நம்ம புளி ரசமாக இருந்தால் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது தக்காளி ரசங்கிறதுனால பச்சை வாடை அடிக்குங்கிறதுனால நம்ம வந்து கொதிக்க விடுறது தான் ரொம்ப நல்லது. வாசம் வீடே தூள் பறக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ சூப்பரான சூடான ரசம் ரெடி. சூப்பராக சர்வ் பண்ண போயிடலாம். பாராட்டுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸி ரெசிபீஸ் பை நர்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.